அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ரூபாய் 17 அபராத தொகையாக வசூல் செய்யப்படும். பிளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 325 ரூபாய் எதற்காக பிடித்தம் செய்யப்பட்டார்கள் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு என்ன ஒரு புதிய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டார்கள், இனி வரும் காலங்கள்ல பல்வேறு வங்கிகள்ல என்னென்ன விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நேற்று அனுப்பிய குறுஞ்செய்திகளில் தற்போது 325 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்பட்டதாக தற்போது இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நேற்று ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பப்பட்டாங்க. அந்த மெசேஜ் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஒரு ஆண்டு, அதாவது கடந்த நிதியாண்டுகளில் 325 ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு அனுப்பப்பட்ட மெசேஜ், போன் கால், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் சொல்லுவாங்க, அது எல்லாமே ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொல்லப்படுவாங்க. அதற்காக மட்டும்தான் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 325 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டதாக தற்போது வங்கி நிர்வாகம் அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்கள்ல, குறிப்பாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 17 அபராத தொகையாக வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. இந்தியன் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு நேற்று அனுப்பிய குறுஞ்செய்தியில் ஏடிஎம் பரிவர்த்தனைகளில் புதிய கட்டண விவரங்கள் வெளியிடப்பட்டாங்க. அதன்படி வாடிக்கையாளர்கள் இனி 5 முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. இந்த இலவச பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் நபர்கள் அடுத்து 2 முதல் 3 பரிவர்த்தனைகள் மேற்கொண்டால் அவர்களுக்கு ரூபாய் 17 அதற்கான ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் 5 முறை நீங்க இலவசமாக எந்த வங்கியிலானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்க இந்தியன் வங்கி வாடிக்கையாளர் இருந்தா 3 முறை இந்தியன் பேங்க் ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம், 2 முறை மற்ற வங்கிகள்ல பணம் எடுக்கலாம். 5 முறைக்கு மேல் ஒரு மாதத்தில் பணம் எடுத்தால் ரூபாய் 17 அபராத தொகையாக வசூல் செய்யப்படும். அதாவது 17 ரூபாய் அபராத தொகையாக வசூல் செய்யப்படும். அதற்கு பிறகு எவ்வளவு ரூபாய் நீங்க பணம் எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது வங்கி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இந்த புதிய விதிமுறையானது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. சாதாரண மற்றும் நடுத்தர வர்த்தக வாடிக்கையாளர்களை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த அறிவிப்பு இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே பல்வேறு சேவைகள் கட்டணங்கள் உயர்த்தி வரும் நிலையில் ஏடிஎம் கட்டண உயர்வு கூடுதல் சுமையாக இருக்கும் என பொதுமக்கள் கருதியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா பல்வேறு வங்கிகள்ல மீண்டும் அதற்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் மினிமம் பேலன்ஸ் சொல்லக்கூடிய உங்களோட வங்கிகள்ல, அதாவது உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் தொகை அதை விட கம்மியான தொகை உங்களோட அக்கௌண்ட்ல இருந்தா அதற்கும் அபராத தொகை வசூல் செய்யப்படுவாங்க. தற்போது நிலவரப்படி விதிவிலக்கு கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டா இல்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க 1 ரூபாய் கூட அக்கௌண்ட்ல வச்சிடல அப்படின்னா எந்த ஒரு தொகையும் வசூல் செய்யப்பட மாட்டாது. இது எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லப்படுவாங்க. ஆனா மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க கண்டிப்பா குறிப்பிட்ட தொகை 200 ரூபாயோ இல்ல 500 ரூபாயோ அந்த தொகைக்கு கம்மியான தொகை வைத்திருந்தால் உங்களுக்கு அபராத தொகை வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கு முன்பாக உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. உங்களோட அக்கௌண்ட்ல ரொம்ப அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை பண்ணல, அதாவது ஒரு மாதத்திற்குள்ள நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல மீண்டும் கூடுதலான பணம் செலுத்தப்படவில்லை என்றால் உங்களுக்கு அபராத தொகையாக வசூல் செய்யப்படும் தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா ரிசர்வ் வங்கியும் பல்வேறு வங்கிகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர்.
அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பணம் எடுத்தால் ரூபாய் 23 அபராத தொகையாக வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. முதல் கட்டமாக HDFC வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பந்தன் பேங்க் வங்கி இந்த 3 வங்கிகளும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அபராத தொகையாக வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது புதிய விதிமுறை மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா HDFC பேங்க்ல 5 முறைக்கு மேல் நீங்க பணம் எடுத்தால் ரூபாய் 23 ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 5 முறைக்கு மேல் நீங்க பணம் எடுத்தால் ரூபாய் 23 அபராத தொகையாகவும் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா இப்போ HDFC பேங்க் மட்டுமே இல்லாமல் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் இந்த விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அவர்களுக்கு 23 ரூபாய் அபராத தொகையாக வசூல் செய்யப்படும். அடுத்தபடியாக ஜிஎஸ்டி பணம், அதாவது எவ்வளவு ரூபாய் நீங்க கூடுதலாக எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படுவதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா இந்த பேங்க் மட்டுமே இல்லாமல் பந்தன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது அவர்களுக்கும் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் 5 ரூபாய் முதல் 17 ரூபாய் வரை அபராத தொகையாகவும் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தற்போது நிலவரப்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் HDFC பேங்க்கும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும், பந்தன் பேங்க் இந்த 3 பேங்குக்கு மட்டும்தான் இந்த விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் இந்த விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. முதல் கட்டமாக 4 வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக SBI வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது வரை எந்த ஒரு விதிமுறைகளும் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல்வேறு வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் மினிமம் பேலன்ஸ் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தொகை அவர்கள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என 2 வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. மற்ற வங்கிகளுக்கு தற்போது நிலவரப்படி விதிவிலக்கு கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது அவர்களுக்கு எந்த ஒரு பணமும் இனிவரும் காலங்கள்ல பிடித்தம் செய்யப்பட மாட்டாதென ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சிகரம் செய்தி கொடுக்கப்பட்டாங்கன்னா, இனிவரும் காலங்கள்ல பிக்சட் டெபாசிட் சொல்லக்கூடிய அந்த தொகை அதற்கான வட்டி விகிதம் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது இருக்கக்கூடிய வட்டி வீதம் இனிவரும் காலங்கள்ல மாற்றம் செய்யப்பட்டு அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு கூடுதலான தொகை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய அதற்கான தொகை ஒவ்வொரு வங்கிகளுக்குமே ஏற்றவாறு பணம் மாற்றி வசூல் செய்யப்படுவாங்க. தற்போது நிலவரப்படி இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 325 ரூபாய் பணம் வசூல் செய்யப்படுறாங்க. கூடுதலாக பிளஸ் ஜிஎஸ்டி பணமும் வசூல் செய்யப்படுறாங்க. மற்ற வங்கிகளுக்கு 245 ரூபாய் முதல் 275 ரூபாய் வரை கட்டணங்கள் வசூல் செய்யப்பட்டு வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டா இந்த 4 வங்கிகளுக்கு மட்டும் பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள பல்வேறு வங்கிகளுக்கு மீண்டும் பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இனிவரும் காலங்கள்ல ஏடிஎம் மிஷின்கள்ல 500 ரூபாய் மட்டுமே அல்லாமல் 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் அதிகமாக புழக்கத்தில் விடப்பட உள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டா இந்த விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. 500 ரூபாய் நோட்டுகள் குறிப்பாக நீங்க வங்கியல்ல 50,000 அல்லது 10 லட்சத்திற்கு மேல் பணம் எடுத்தால் உங்களோட விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் நீங்க பணம் எடுத்தால் வங்கியில டெபாசிட் செய்தாலோ அல்லது எடுத்தாலோ உங்களோட விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி ஒப்படைக்கப்பட்ட பிறகு நீங்க எதற்காக பணம் எடுத்தீர்கள், எதற்காக பணம் டெபாசிட் செய்தீர்கள் அப்படின்ற விவரங்கள் உடனடியாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அப்படி நீங்க தெரிவிக்கப்படவில்லை என்றால் உங்களோட பணம் இனிவரும் காலங்கள்ல கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டு வந்தாங்க. அந்த விதிமுறைகள் தற்போது இந்த விதிமுறையும் அடங்கும் என தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர். 50,000க்கு மேல் பணம் எடுத்து சென்றாலோ தங்க நகை ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் பரிசு பொருட்கள் எடுத்து சென்றாலோ அதற்கான ஆவணங்கள் உடனடியாக அவர்கள் காண்பிக்கப்பட வேண்டும் என தற்போது தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். ஆகையால் அடுத்த 1 மாதத்துக்கு
நீங்க பணம் அதிகமாக எடுத்து சென்றால் அதற்கான ஆவணங்களும் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.